நம்ம சின்னதாக ஒரு இடத்துல போய் விழுந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஹெல்த்தியாக இருந்தால் போன்ஸு மசில்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் டக்குன்னு எழுந்து சுதாரிச்சுட்டு போயிட்டே இருப்போம். விழுறது கூட நம்ம விழாமல் தடுத்துக்க முடியும், பேலன்ஸ் நல்லாயிருக்கும். பட் எலும்பு வீக் ஆக ஆக அந்த பேலன்ஸும் போயிடும், மசில் ஹெல்த்தும் போயிடும். டக்குன்னு கீழே விழுந்தால் அந்த எலும்பு முறிவு ஏற்படும். அந்த ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம தடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஹெல்த் சீரீஸ் நம்ம பேசுறதுல ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஆஸ்டியோ அப்படின்னா போனுன்னு அர்த்தம். பொரோசிஸ்னா அது அப்படியே அரிச்சிட்டு வந்துருச்சு, அந்த மாதிரி எலும்பு அரிப்பு அப்படி சொல்லுவோம். எலும்பு அரிச்சிருச்சு, எலும்பு வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷனை தான் நம்ம ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்கிறோம். பொதுவாக எலும்புங்கிறது ஒரு ஸ்டாட்டிக், அப்படியே எலும்பு வச்சது மாதிரி இருக்காது. எலும்புங்கிறது ரத்த ஓட்டம் மாதிரி இட்ஸ் அ வெரி டைனமிக் ஆர்கன். நம்ம எப்படி ரத்த ஓட்டம் ரத்தம் ஒரே இடத்துல நிற்காது இல்லையா, நம்ம பாடியில் அப்படியே ஹார்ட் பம்ப் பண்ணுது, போயிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு திருப்பி ஹார்ட்டுக்கே வருது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரத்த ஓட்டம் இருக்கிற மாதிரி எலும்புலேயும் ஒரு டைனமிக்காக அது ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்த மாதிரியே நாளைக்கு இருக்காது. எலும்புக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா ரத்த மஜ்ஜைன்னு சொல்லுவோம், போன் மேரோ. இங்கிருந்து தான் நம்ம ரத்த அணுக்கள், இந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஸோ எலும்புக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்குது. எலும்பு நம்ம ரத்த அணுக்கள் உற்பத்தி பண்ணுற வேலை. ரெண்டாவது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எழுந்து நடமாட முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்கு. இப்போ சில பேர் ஏஜ் ஆனவங்கலாம் பார்த்தா கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆகிடுவாங்க. அது ஏன் அப்படி காரணம் அப்படின்னா, அந்த எலும்பு வீக்காகிறதுனால அந்த எலும்போட ஃப்ரேம் இல்லாமல் அந்த எலும்பு சாஃப்ட் ஆகி எலும்பு கம்ப்ரெஸ் ஆகி அப்படியே அந்த கூன் விழுந்து போகிறது, ஹைட்டே குறைஞ்சு போயிடுவாங்க அந்த ஏஜ் ஆகும்போது. இதுக்கு மெயின் காரணம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறதுனால தான். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த பெண்களுக்கு பொதுவாக அதிகமாக பார்க்குறோம், ஆண்களுக்கும் பார்க்குறோம். பட் பெண்களுக்கு அதிகமாக பார்க்குறோம். மெயினாக 2-3 பிரச்சனை இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால. இந்த எலும்பு வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வலி கொடுக்கும். எங்கே பார்த்தாலும் சொல்ல முடியாமல் இங்கே ஜாயிண்ட் பெயின்ஸு, ஸ்டிஃப்னஸ் இருக்குது, உட்கார்ந்தா என்னால் எழுந்துக்க முடியல, இந்த மாதிரி வலி கொடுக்கும். அப்புறம் எலும்பு சாஃப்ட் ஆக பிரிட்டில்னு சொல்லுவோம். அப்படியே அரிச்சிட்டு சாஃப்ட் ஆக நம்ம சின்னதாக ஒரு இடத்துல போய் விழுந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி எழுந்தேன், ஒரு தடுக்கி கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் ஹெல்த்தியாக இருந்தால் போன்ஸு மசில்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் டக்குன்னு எழுந்து சுதாரிச்சுட்டு போயிட்டே இருப்போம். விழுறது கூட நம்ம விழாமல் தடுத்துக்க முடியும், பேலன்ஸ் நல்லாயிருக்கும். பட் எலும்பு வீக் ஆக அந்த பேலன்ஸும் போயிடும், மசில் ஹெல்த்தும் போயிடும். டக்குன்னு கீழே விழுந்தால் அந்த எலும்பு முறிவு ஏற்படும். பொதுவாக எங்கே முறிவு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு நிறைய அந்த ரிஸ்ட்டில் பார்ப்போம், கோலிஸ் ஃப்ராக்சர்னு. இப்படி கை தாங்கலாக விழுவாங்க, அது கை தாங்கி இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிரும். அப்புறம் அதை விட டேஞ்சரஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு எலும்பு, இந்த ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர் ட்ரொக்கான்டர் சொல்லுவோம். நம்ம இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கால் எலும்பு போய் நம்ம இடுப்பில் ஜாயின் ஆகிறது ஒரு பால் ஆட்டம் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதில் போய் இப்படி போகும்போது தான் நம்ம அந்த காலெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கான அந்த ஜாயிண்ட் வேலை செய்யுது. அந்த இடத்துல போய் கரெக்டாக அது எலும்பு உடஞ்சிரும். அதுலன்னா இந்த இடுப்பு எலும்பே உடஞ்சிரும். இது மாதிரி உடஞ்சது அப்படின்னா நம்மளை படுக்க போட்டுரும். அது அப்புறம் அது மேஜர் ஆப்ரேஷனாக போயிடும். பொதுவாக என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு அந்த 70-80 வயசுக்கு மேலே ஆகி இடுப்பு எலும்பு உடஞ்சி படுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி நடக்க வச்சுருவோம். அப்படியும் ஒரு வாக்கரை கொடுத்து ஃபிசியோதெரப்பி கொடுத்து நடக்க வச்சுருவோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடுப்பு எலும்பு உடஞ்சி அதுலேருந்து ரிக்கவர் ஆனால் கூட அவங்க திருப்பியும் பழைய நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு வர்றதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதவீதம் மக்கள் அதுலேருந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இறந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுறது. ஏன்னா அந்த உடல் இது அவ்வளோ கெட்டு போய்டுறது, மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அதனால் டைரெக்டாக இமீடியட்டாக இல்லைன்னா கூட அதோட கான்சிக்வன்ஸ் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி ஏற்பட்டுருது. ஸோ அதனால் அந்த ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம தடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மூவ்மெண்ட், எக்ஸசைஸ்.
ஸோ இந்த எலும்புங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய உறுப்பு. நம்ம வீட்டில் வந்து ஒரு டோரில் வந்து தாழ்பால் இருக்குது, அது ரொம்ப நாளாக அந்த டோரை திறக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தாழ்பால் இறுகி போய் அடுத்ததான் அதை திறக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்புறம் அதை எண்ணெய் விட்டு கீயை போட்டு கஷ்டப்பட்டு திறக்க வேண்டி வரும், மிரிச்சு சத்தம் போடும். அது மாதிரி தான் நம்ம எலும்பு. யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ்னால் ஜிம் போய் தான் எக்ஸசைஸ்னு இல்லை, அதுவும் முக்கியம். பட் மூமெண்ட்டை நம்ம நடக்கணும், நல்ல நடைப்பயிற்சி பண்ணுற வேலையை நீட்டுன்னு சொல்லுவோம். நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். அதாவது எக்ஸசைஸுன்னு பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அந்த 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், மற்ற நேரம்லாம் நான் சேர்லேயே உட்காந்து கிடப்பேன், டிவி பார்ப்பேன், நான் இன்னைக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் யோகா பண்ணிட்டேன், அதோட முடிஞ்சுது, எப்போ பாரு சோஃபாலே உட்காந்துருப்பேன்னு இருந்தால் அதுவும் தப்பு. ஸோ அங்கே அதனால த்ரூ அவுட் த டே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவிட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு ரூமில் சாமான் இருக்கா, நம்மளே இருந்து போய் எடுக்கணும். கொஞ்சம் தூரம் ஒரு மாடி ஏறி இறங்கலாம், தோட்டத்தில் கொஞ்சம் வேலை பண்ணலாம், வெயில் படணும், அப்போ தான் விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி கிடைச்சா தான் நமக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேருக்கு வெயிலே இருந்தால் கூட விட்டமின் டி பத்தாது. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி டெஃபிஷியன்சி இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அப்புறம் கால்சியம் இன்டேக்கும். ஆகாரத்தில் கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே முக்கியம். கால்சியமும் எடுக்கணும், மெக்னீஷியமும் எடுக்கணும். இதை சப்ளிமெண்ட்ஸாக டேப்லெட்டாக சாப்பிட்றத விட நம்ம ஆகாரத்தில் ராகி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல கால்சியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கணும். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட அப்புறம் செரிமானத்துக்கு வெத்தலை கொடுப்பாங்க. அதில் வெத்தலையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்கும், கொஞ்சம் ஃபைபர் இருக்கும். அந்த வெத்தலையிலேயே சுண்ணாம்பு வச்சு கொடுப்பாங்க. அப்போ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேண்டிய கால்சியமும் அதிலே கிடச்சிது. இப்போ அந்த பழக்கம்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. அந்த பானுன்னு போட்டு அதில் வேறு இனிப்பெல்லாம் சேர்த்து என்னென்னமோ பண்ணிடுறாங்க. பட் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா இதுதான், இப்படி தான் அதோட லாஜிக்கு. ஸோ நம்ம ஆகாரத்தில் கால்சியம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெக்னீஷியமும் இம்பார்ட்டண்ட்டு. கால்சியம் எடுத்துகிட்டு மெக்னீஷியம் எடுக்கலன்னா அப்புறம் அதனாலேயும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால் மெக்னீஷியமும் இம்பார்ட்டண்ட்டு. நடக்கணும், நல்லா நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் பண்ணணும். அப்புறம் அது இல்லாமல் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னு செட் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு டாக்டரை பார்த்து அதுக்கான வைத்தியத்தையும் பண்ணிக்கணும். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்தோன்னா கொஞ்சம் சில விஷயத்தை வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நம்ம தடுக்கிற மாதிரி ஒரு தரையிலெல்லாம் ஃபர்னிச்சரோ கார்பெட்டோ ஃபுட் மேட்ஸோ அது மாதிரி தடுக்கி விழுற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த தண்ணி சிந்துறது, அதுவும் துடைக்கிற பேர் வெளின்னு ஈரமாக விட்டுட்டு போயிட்டு நிறைய நேரம் அந்த ஈரமாக இருக்குதுன்னு அது இப்போல்லாம் எல்லாம் டைல்ஸு மார்பிள் ஃப்ளோரிங்காக போயிடுது. அந்த ஈரம் இருந்தால் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து எங்கேயாவது வேகமாக நடந்து போய் வழுக்கி விட்டு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் பாத்ரூம்லலாம் நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பிடிச்சிட்டு கீழே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கணும். அதாவது நான் இதெல்லாம் வந்து 50 வயசு 60 வயசு வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா வந்தால் பார்த்துக்கலான்னு இல்லை. நம்ம 30லேயே ஆரம்பிச்சிடணும். நம்ம 20 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஆக்டிவாக இருப்போம், 30ல் ஓரளவு இருப்போம். அப்புறம் ப்ரெக்னென்சி, உடம்பு வெயிட் போடுது, அப்புறம் இப்படி வேலை பலு, அதனால் நான் இதெல்லாம் பண்ணலைன்னு இருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம 30ல் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் 60ல் 70ல் நமக்கு இருப்போம், காட்டுவோம். ஸோ அதனால் இப்போலேருந்தே நம்ம அந்த 30, 40, 50லேயே நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இந்த 60ல் 70லேயும் கூட ஆக்டிவாக ஒருத்தரை நம்பி இல்லாமல் வாக்கிங் ஸ்டிக்குன்னு தேவைப்படாமல் நம்ம ஆக்டிவாக வலியெல்லாம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.